அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நூறுபாய் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் பிரியாணி பார்க்க போகிறோம். பீஃப் பிரியாணியோட நம்பர் கேட்டதான் எப்படி செய்யணும்னு நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நல்லா கறி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கறியை மாதிரி நல்லா செலக்ட் பண்ணிக்கேன். கறி வந்து பீஃப் வந்து கொழுப்பு சேர்ந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு ரொம்ப இல்லை, கண்டிப்பாக கொழுப்பு பாருங்க, கொழுப்பு ஒரு லேயர் இருக்கிற அளவுக்கு நல்ல பீஃபாக வாங்கிட்டீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்பு எல்லாம் கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, ஒரு குக்கரில் வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டையும் போட்டு 3 கிலோ பீஃப் எடுத்துருக்கேன். இது வந்து குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து மசாலா அதில் ரொம்ப நேரம் வேக இல்லைனா இது வெந்துட்டால் ஒரு பாதி வேக்காடு அதிலேயே முடிஞ்சிடும், மீதி வேக்காடு மசாலா போடுவோம். இப்போ வழக்கம் போல் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டாச்சு. நான் வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா எல்லாமே வந்து 4 கிராம் எடுத்திருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு 4 கிராம் எடுத்திருக்கேன். பீஃப் வந்து நான் 3 கிலோ எடுத்திருக்கேன், கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும்ன்றதுக்காக, ஏன்னா கறியை தேடுற மாதிரி இல்லாமல் இருக்கும். வெங்காயம் வந்து நான் வந்து 1 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து ஒரே மாதிரியே வெட்டுங்க. நிறைய பேர் வந்து ஒன்று பெருசுமா சின்னமாக வெட்டினா, சின்னதாக வெட்டுற வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், பெருசாகிற வெங்காயம் வதங்காத அப்படியே நிற்கும். ஒரே மாதிரி லெவலாக வர மாதிரி முடிஞ்சால் திருவிக்கங்க. அப்போ அந்த திருவும் போது ஒரே லெவலில் வரும். கட் பண்ணும் போது தான் சின்னது பெருசாக வரும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடணும், சூப்பராக ப்ரௌன் ஆகிடணும். நல்லா அந்த வெங்காய வாசனை போயிட்டு அந்த கருக்கிறதுக்கு முன்னாடி நல்லா செவந்துருக்கணுவாங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய பேர் அவசரத்தில் கொஞ்சமாக வதக்குவாங்க, அப்படி வதக்காமல் நல்லா செம்ம ப்ரௌனாக வரணும். வந்த அப்புறம் தான் நம்ம அடுத்த இஞ்சி பூண்டு போட்டு பாருங்கள், நல்லா செவந்து வந்துருப்பாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம்? 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. அப்போ 2 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவு தான் சரியாக இருக்கும். சில பேர் கம்மியாக போடுவாங்க, கூட போடுவாங்க. இது கரெக்டாக இருக்கும், இது டேஸ்ட்டு நல்லா வரும் உங்களுக்கு. போட்டு இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிக்கங்க. எப்படி வதக்கணும்னா ஒட்டும், அதனால் வதக்கிட்டே இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு வந்து அந்த கார ஸ்மெல் அப்படியே போயிடணும். போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்குனா தான் டேஸ்ட்டு நல்லா ருசியாக இருக்கும். இதுதான் ஸ்பெஷலு. பாய் வீட்டில் பிரியாணி சூப்பராக இருக்குது எப்படின்னா, இது மாதிரி நல்லா வதக்கணும். வதக்காமல் அரைகுறையாக செய்யக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து 2 கிலோவில் 1 கிலோ மல்லி, 1 கிலோவில் 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லி, தக்காளியும் 1 கிலோ போட்டிருக்கேன். 2 கிலோ அரிசிக்காக 1 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து 100 கிராம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். போகிறோம் காரத்துக்கு. கீரி போட வேணாம், முழுசாக நீட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா பீஃப் ரொம்ப நேரம் வேகிறதுக்குள்ள இந்த பச்சை மிளகா குழஞ்சிரும். போட்டு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்குங்க. இதையும் வந்து நல்லா அந்த ஒரு ஃப்ளேவர் வரணும். எண்ணெய் மேலே கட்டுற அளவுக்கு நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது அந்த ஸ்மெல்லாம் போகும் பாருங்கள். அப்போ பிரியாணி ஸ்மெல் இதுலேயும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து மஞ்சத்தூள் நான் ரெகுலராக போடுறது. நிறைய பேர் பிரியாணிக்கு மஞ்சத்தூள் போடுவீங்களா கேட்டாங்க. இல்லை, நான் போடுவேன். மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 கிலோ பீஃபில் காரம் போதும். சக்தி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கங்க, அடி பிடிக்கும். தண்ணி விட்டு நல்லா வதக்குங்க. இப்போது உப்பு போடுங்க. சில பேர் வெங்காயத்தில் வதங்கும் போது உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் மாறுது. நான் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி உப்பு போடாதீங்க. இந்த டைமில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா செவந்து வருது, மிக்ஸ் ஆகி வருது நல்லா. அப்போ தண்ணி வந்து கொஞ்சம் எனக்கு நிறைய விடாதீங்க. ஆல்ரெடி நம்ம பீஃபில் வந்து 1 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்ய போகிறேன்னா, வடித்து கொட்டை போல். நார்மலாக பிரியாணி வடித்து கொட்டுற வந்து உதிரியாக இருக்கும். அது ஹோட்டலுக்கு தான் சரியாக வரும். ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு உதிரி நிறைய வேணும், ஆனால் டேஸ்ட் அதில் கம்மியாக இருக்கும். இது வந்து தம்மில் போட்டிங்கன்னா எப்போவுமே பிரியாணி டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கும். வடித்து போடுறத விட இது எல்லா மசாலாலேயும் வந்து அந்த அரிசி வந்து அந்த மசாலா ஃபுல்லாக ஊறி அதில் வேகும் போது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நம்ம வடிக்க போகிறதில்ல, அப்படியே தம்மில் போட போகிறோம். தண்ணி நிறைய விடாதீங்க. ஒவ்வொரு தண்ணியாக இருந்தால் கணக்கு தெரியாத போயிடும். கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த வதங்குறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டுங்க. இப்போ பாருங்கள், வதங்கி வந்துச்சு. உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம பீஃப் வேக வச்சுருக்கோம். 4 விசில் வந்துடுச்சு. அது தனியாக முன்னாடியே வேக வச்சிட்டேன். இது வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே வேக வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த குக்கரில் இருக்கிறத நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அது ஆல்ரெடி மசாலாவும் வதங்கிச்சு. நைட்டில் மேலே எண்ணெய் கட்டுறது. எண்ணெய் கட்டினாலே வதங்கின அர்த்தம். தண்ணியெலாம் ட்ரை ஆகிருக்கு, அது எண்ணெய் மேலே கட்டுது, வதங்கினான்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியோட பாருங்கள், நம்ம 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். தண்ணி அதிகமாக நம்ம பீஃப் கழுவும் போது கறி வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த தண்ணி வேகும் போது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ அந்த 3 கிலோ பீஃபையும் இப்போ நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா கிண்டிக்குங்க. அடி பிடிக்காமல் பார்த்துங்க. ஓவர் ஸ்பீடு வைங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடு வைங்க. நல்லா தண்ணி கொதி வந்த அப்புறமா நார்மலான இதில் வச்சுடுங்க. ஏன்னா இப்போ வந்து பீஃப் பாதி தான் வந்துருக்கு, ஃபுல்லாக வேகலை. மீதி வந்து இந்த மசாலாவில் வேகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம குக்கர்லேயே ஒரு
ஒரு 1 மணி நேரம் ஸ்லோவில் வச்சு வேக வச்சிட்டோன்னு வச்சிங்க நல்லா இருக்காது. இப்போ வந்து கறிக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்க தயிர் போடுறோம். சாஃப்ட்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் தயிர் போட்டிருக்கோம். இப்போ அந்த குக்கரில் நான் ரொம்ப நேரம் வேக வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் வேக வச்சா போதும். அதனால தான் அப்போ தான் வந்து இதில் டேஸ்ட் கொடுக்கும். இதுலேயே வேகணும், இதுலேயே அந்த மசாலா ஃபுல்லாக பீஃபில் ஏறணும், பீஃபில் இருக்கிற அந்த டேஸ்ட் ஃபுல்லாக மசாலா ஏறணும். இந்த ரெண்டுமே நடந்தால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா சத்தையாக கறி மட்டும் முன்னாடி வந்துச்சு, கறியில் மசாலா ஏறி இருக்காது, சும்மா நார்மலாக சாப்பிட்ற மாதிரி வெறும் உப்பு மட்டும் ஏறி இருக்கும். இப்போ வந்து கொதி வந்துடுச்சு, அப்பப்போ மூடி வச்சுருங்க. மூணாக தான் கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் வேகும். இந்த தண்ணி ட்ரையாக அந்த பீஃபு நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் மூணுங்க, ஒரு 10 எப்படியோ கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். சீக்கிரத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் ஆயிடும் நினைக்காதீங்க. நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோமே சீக்கிரம் ஆகிடும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக 3/4 மணி நேரம் ஆகும். பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக செஞ்சால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, திறந்து பார்த்துங்க, அப்பப்போ அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சா டேஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் அடிக்கடி தண்ணி இருக்கும்போது மேக்ஸிமம் அடி பிடிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டும். பீஃப் வாங்கும்போது நல்லா சிவப்பாக இருக்கிற கறியை வாங்க. ரொம்ப இலசாக இருந்து நான் சீக்கிரம் வேகும் அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளோ ஒரு செவந்து இருக்கோ, நல்லா ஹார்டாக இருக்கும் அந்த பீஃபோட தான் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும், கறியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக அந்த வெள்ளையில் இருக்கிற அந்த பீஃபில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சீக்கிரம் வெந்துடும். பட் அந்த லேட்டாக வேணா ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பீஃப் வெந்துச்சான்ட்டு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் தண்ணி போட்டு அதில் அந்த கறியை போட்டு நல்லா வெந்துச்சா பாருங்கள், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. பாருங்கள், அந்த தண்ணி ஒரு கிண்ணத்தில் தான் போட்டு பார்த்துக்கேன். இப்போ வந்து பீஃப் வந்து நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி இருக்கும் போதை விட தண்ணி ட்ரை ஆன அப்புறம் அந்த ஷேர்வா மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வேகும்போது பீஃப் சீக்கிரம் வேகும். அது என்ன இதுனா, தண்ணி இல்லாமல் அந்த ஷேர்வா வந்து திக்னஸ் இருக்குது, அப்போ பீஃப் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், அதில் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து நான் வந்து 1க்கு 1 தண்ணி தான் ஊற்றுவேன். ஊற்றி கொதிச்சிச்சு. இப்போ அரிசி போட்டாச்சு. கொஞ்சம் பேசிட்டு அதனால அப்படி ஓடி போயிடுச்சு. ஓகே பாருங்கள், இப்போ அரிசி போட்டேன். இப்போ 1க்கு 1 நான் யூனிட்டி அரிசி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போ ஊற வச்சேன்னா, முன்னாடியே ஊற வைக்கல, குக்கரில் இருக்கிற கறியை போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் ஊற வச்சேன். ஏன்னா முன்னாடியே ஊற வச்சா ரொம்ப உடஞ்சிடும் அரிசி, அதனால். இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிடும். ஏன்னா கொஞ்சம் அரிசி ஊறி இருக்குதுல்ல, அதனால் ரொம்ப கிண்டாதீங்க. லைட்டாக கொதி வருது, ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. ஸ்பீடாக வச்சுன்னா தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகும், அரிசி வேகாது. அதனால் மீடியமான, ஸ்லோவில் கிடையாது, மீடியமாக வச்சிட்டிங்கன்னா அரிசி வேகும். இந்த அரிசியும் அந்த தண்ணியும் சேர்ந்து கொதிக்கும் போது அந்த அரிசி சூடாகணும்ல, அப்போ தானே கொதி வரும். சூடாகி வந்த அப்புறம் உப்பு அப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் உப்பு பார்த்தா தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். முன்னாடி கம்மியாக பார்க்கும்போது ஒரு கல் அப்படியே உப்பு கொஞ்சம் கூட தூக்கலாக இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுக்கும் போது மொத்தம் உப்பே வந்து அரிசி உறிஞ்சிடும். அரிசி உரியல. பீஃப்னாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கேட்பாங்க, பீஃப் பிரியாணினாலே. அதனால் கொஞ்சம் ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துருக்கேன். நார்மலாக மட்டன் சிக்கன் பிரியாணிக்கு வந்து டபுள் கலராக போடுவாங்க, ஆனால் பீஃப் பிரியாணியை பொறுத்திருக்கும் வெள்ளையாக அதில் விரும்ப மாட்டாங்க. நான் லைட்டாக ஃபுட் கலர் போட்டிருக்கேன். அந்த உப்பு மட்டும் அந்த ஒரு கல் கூடங்கிற மாதிரி பார்த்தா தான், ஒரு கல் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டான உப்பு சரியாக வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க, ரொம்ப டைம் எடுக்காது. இந்த டைமில் மற்ற வேலையை விட்டுட்டு மற்ற வேலைக்கு போயிடாதீங்க, பக்கத்துலேயே நில்லுங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். திடீர் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி அரிசி வந்து ஃபுல்லாக உறிஞ்சிரும். ஒரு 3/4 அரைவாசி வெந்துடும் அரிசியே. இதுலேயே இது பச்சரிசி தானே, ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து திருப்பிக்கங்க கரண்டியை திருப்பி அடியில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பொங்கல் மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரு இதாக வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து இங்கே என்ன பண்ணுங்கள், தம்மில் வச்சிடலாம். கீழே வந்து ஒரு இரும்பு தவா ஒன்று வச்சுக்கோங்க அடுப்பு கீழே, அப்போ தான் தம் ஆகும். மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு, சிங்கிள் லேயராக இருக்கணும், டபுள் லேயர் போடக்கூடாது. சிங்கிள் லேயரில் ஒரு துணியை போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிடுங்க. அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் மிச்சம் கண்டிப்பாக, அதை என்ன பண்ணுங்கள், அது மேலே வெயிட்டுக்காக வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெளியே அந்த காற்று போகாமல் அதுக்குள்ளேயே பாயில் ஆகும். தம்மோட டைமிங் என்னென்னா, ஒரு 7 நிமிஷம் வைங்க ஸ்பீடாக, அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான் சரியாயிடும். இப்போ நம்ம சூப்பர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வடித்து கொட்டின மாதிரி நல்ல போல் வளண்டு வந்திருக்கு. தண்ணி அளவு தான் முக்கியம். தண்ணி அளவு மட்டும் கவனமாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு என்ன அளவு தண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கவனமாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா சேம் இதே மாதிரி பிரியாணி வரும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரே பிரியாணி சமைச்சு அது சமைச்சு வரும், போர் அடிச்சிச்சு, வெளியே போய் சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அடுத்து நான் வெளியே போயிட்டு சில 2 ஹோட்டல் பிளான் வச்சுருக்கேன், போயிட்டு உங்களுக்கு அதில் வீடியோ போடுறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.